எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒன் ஹேண்ட் மோட் அப்படிங்கிற ஆப்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எல்லாருமே இப்போது மேக்ஸிமம் ஸ்க்ரீன் சைஸ் பெருசாக இருக்கிற மொபைல் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 6 இன்ச்சு 6.5 7 இப்படி பல வகையான இன்ச்சஸ் இருக்கிற மொபைல் தான் நம்ம இப்போலாம் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் சைஸ் பெருசாக இருக்கிற மொபைல்ஸில் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக இந்த ஒன் ஹேண்ட் மோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சில நேரத்தில் நாம் நம்மளோட ஃபோனை ஒன் ஹேண்டில், அதாவது ஒரு கை யூஸ் பண்ணி நம்மளோட ஃபோனை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஸ்க்ரீனோட டாப்பில் இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஒன் ஹேண்ட் மோட் ஆப்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணல அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்ம செட்டிங்ஸில் இருக்குது. அந்த ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் ரெட்மி மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கீழே ஸ்வைப் பண்ணுங்கள், அடிஷ்னல் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஒன் ஹேண்ட் மோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போது இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒன் ஹேண்ட் மோட், இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 inches ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 4.5 inch, 4 inch, 3.5 inch. அதாவது நான் என்னோடய மொபைல் ஸ்க்ரீனை இந்த மாதிரி 3 வகையான இன்ச்சஸாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட மொபைல் ஸ்க்ரீன் சைஸை பொறுத்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே டிஃபர் ஆகும். அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது மேலே இந்த ஒன் ஹேண்ட் மோட் ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டெமோ மேலே போயிட்டுருக்கும். ஸோ இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நான் இப்போ லைவாக இந்த ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்க்ரீனை நீங்கள் எந்த சைடுக்கு மூவ் பண்ண போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது ஸ்க்ரீனோட பாட்டமுக்கு போய்க்கோங்க. இப்போ ரைட் சைடில் இந்த ஸ்க்ரீனை மூவ் பண்ணுறதுக்கு உங்களோட ஹோம் பட்டன்லேருந்து பேக் பட்டனுக்கு ஜஸ்ட்டு சிம்பிள் ஸ்வைப் பண்ணுங்கள். ஸோ ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்க்ரீனுக்கு உங்கள் சைஸ் கன்வெர்ட் ஆகி வந்துடும். ஸோ திரும்பவும் இந்த ஸ்க்ரீன் நார்மலாக வர்றதுக்கு ஃபஸ்ட்டு பண்ண அதே மாதிரி பண்ணுங்கள். ஹோம் பட்டன்லேருந்து பேக் பட்டனுக்கு திரும்ப ஸ்வைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஸ்வைப் பண்ண சொல்ல கண்டினியூஸாக ஸ்வைப் பண்ணணும். ஸோ இதே மாதிரி இப்போ லெஃப்ட் சைடில் இந்த ஸ்க்ரீனை மூவ் பண்ணுறதுக்கு ஹோம் பட்டன்லேருந்து ரீசெண்ட் பட்டனுக்கு ஸ்வைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சைடில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்க்ரீன் சைஸில் நீங்கள் உங்களோட டிஸ்பிளேவை கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சில பேர் அவங்களோட மொபைலை ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே, அதாவது ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்டர் ஆப்ஷனில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு கீழே பட்டன்ஸ் எதுவுமே ஷோ ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் குயிக் பால் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. அந்த குயிக் பால் ஆப்ஷனுக்கு உள்ள செலக்ட் ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் இந்த ஒன் ஹேண்ட் மோட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புது யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.